ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்துருக்கோம்னா ஸ்வாப்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அதாவது ஏல இருக்க வேல்யூ பிக்கு, பியில் இருக்க வேல்யூ ஏலுக்கு அனுப்புறத நம்ம பார்த்தோம். ஓகே, அதுக்கு வந்து நம்ம ஒரு டெம்பரரியாக ஒரு இன்ட் எடுத்தோம். டெம்பரரியாக ஒரு அதாவது ஒரு வேரியபிள் எடுத்து ஒரு ஸ்டோரேஜ் எடுத்து ஏவை அந்த ஸ்டோரேஜில் வச்சுட்டு பியோட வேல்யூ வாங்கிட்டு திருப்பி பிக்கு வந்து அந்த டெம்பரரி ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்து அனுப்பிச்சோம். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த டெம்பரரி வேரியபிள் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து எனக்கு என்ன, ஏ வந்து 10 எடுத்துக்கிறேன், பி வந்து 5 எடுத்துக்கிறேன். லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், ஒரு டெம்பரரின்னு ஒன்று இருந்துச்சா, அது டெம்ப்னு ஒன்று இருந்துச்சு. ஏவோட 10 டெம்ப் காமிச்சிட்டு இந்த 5 ஏ காமிச்சிட்டு டெம்ப் பி காமிச்சோம். ஆனால் இப்போ டெம்ப் இல்லைன்னா என்ன பண்ணுறது, டெம்ப் இல்லை. ஸோ இங்கே வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட்னா ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, ஒரு லாஜிக் தான் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A10 B5 நான் என்ன எழுதுறேன்னா ஏவோட வேல்யூவை ஏ ப்ளஸ் பின்னு மாற்று அப்படின்னு சொல்கிறேன். ஏவோட வேல்யூவை ஏ ப்ளஸ் பி. அப்போ எனக்கு என்ன வரும், 10 + 5 இங்கேயே மாற்றுவோம். ஏ ப்ளஸ் பி மாற்றிட்டோன்னா ஏ ப்ளஸ் பி 10 + 5 15 மாறுமா. மாறினதுக்கப்புறம் பிக்கு வந்து ஏ மைனஸ் பி பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும், இப்போ இருக்க ஏ வந்து 15, பி வந்து 5, 15 - 5 10 அப்படின்னு வருமா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி ஏக்கு ஏ மைனஸ் பி பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து 15 - 10 என்ன, 5. ஸோ ஸ்டார்டிங் என்ன இருந்துச்சு, A10 B5 இருந்துச்சு. இப்போ வந்து B10 A5 வந்துருச்சா. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு ஒரு இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள் A20 B10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேயா, இதே மாதிரி இனிஷியல் வேல்யூ A20 B இதுவா, A20 B10 ஃபஸ்ட்டு A ப்ளஸ் பி. அப்போ வந்து 20 + 10 30. அடுத்து B = A மைனஸ் பி, அதாவது 30 - 10 20. அடுத்து வந்து A = A மைனஸ் பி, இந்த 30 - 20 அதாவது A மைனஸ் பி, அப்போ 10. ஸோ ஏவோட 20 பிக்கு பியோட இது 10க்கு வந்துருக்கு. ஸோ இது தெரிஞ்சாலே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஆனாலும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம் ஆன்லைன் கம்ப்யூட்டரில். ஓகே ஓகே வந்துடுச்சு. தூக்கிடுவோம், நமக்கு பேக்கேஜஸ்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இன்ட் ஏ வந்து 20, இன்ட் பி வந்து 10ன்னு எடுத்துக்கிறேன். printlnல பிஃபோர் ஸ்வாப் ஏ இஸ் டு போட்டு ஏவோட வேல்யூ ப்ளஸ் பி இஸ் டு பிக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு ப்ளஸ் பியோட வேல்யூ போட்டனா போட்டு இங்கே அதே லாஜிக் தான். ஏ = ஏ ப்ளஸ் பி, பி = ஏ மைனஸ் பி, பி ஏ = ஏ மைனஸ் பி போட்டுட்டு இதே பிரிண்ட் ரன் எடுக்கிறேன். என்னன்னா ஆஃப்டர் ஸ்வாப் ரன் பண்ணட்டுமா. பிஃபோர் ஸ்வாப் A20 B10, ஆஃப்டர் ஸ்வாப் A10 B20. ஸோ நம்ம என்னன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜை யூஸ் பண்ணாமல் நம்ம இங்கே ஸ்வாப் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இந்த கொஷின் வந்து ஒரு ட்ரிக்கியான கொஷின். ஸோ இன்டர்வியூவில் கேட்க ஒரு சான்ஸ்னால் ஸ்வாப்பில் இந்த கான்செப்ட் தான் கேட்பாங்க, ஸ்டோரேஜ் இல்லாமல் பண்ணுறது எப்படின்னு. தேங்க்யூ.